நீலகிரி மாவட்ட மசினக்குடி வழியாக உதகை செல்லக்கூடிய சுற்றுலா வாகனங்கள் மசினக்குடியில் நிறுத்தப்பட்டு பாஸ் சோதனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடைய செய்தியில் ஐயாசாமி, அங்க எது மாதிரியான சோதனைகள் மேற்கொள்ளப்படுது? தேவப்பிரியன், நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் பாஸ் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பாஸ் பதிவு செய்துள்ளனரா என்று பார்த்த பின்பு மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள 5 சோதனை சாவடிகள் மட்டுமல்லாமல் கர்நாடக மாநிலத்தை ஒட்டியுள்ள கக்கநல்லா சோதனை சாவடி மற்றும் மசனகுடி சோதனை சாவடிகளில் சுற்றுலா பயணிகள் பாஸ் பதிவு செய்து வருகிறார்களா என அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். குறிப்பாக அவர்கள் பாஸ் பதிவு செய்துள்ள போது எந்த வாகனம் மற்றும் வாகனத்தில் எத்தனை பேர் செல்கிறார்கள், எத்தனை நாள் தங்குகிறார்கள், மீண்டும் அவர்கள் திரும்பும் தேதி என அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பின்பு அவர்கள் மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதில் குறிப்பாக நிறைய சுற்றுலா பயணிகளுக்கு இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் என்பது உள்ளதால் நிறைய இடங்களில் அந்த பாஸ் சேவை என்பது சிறிது தாமதமானாலும் உடனே சோதனை சாவடியிலேயே நிறுத்தப்பட்டு QR ஸ்கேன் மூலம் உடனடியாக அதிகாரிகள் அந்த பாஸை பதிவு செய்து மாவட்டத்திற்குள் அனுமதித்து வருகின்றனர். ஒரு சில சுற்றுலா பயணிகள் சுமார் 10 முதல் 20 நிமிடங்கள் காக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த சோதனை சாவடிகளில் இந்த நேற்று அல்லது இதற்கு முன்பு பதிவு செய்தவர்கள் மட்டுமல்லாமல் இன்று வருபவர்களும் பாஸ் பதிவு செய்து மாவட்டத்திற்குள் செல்லும் வகையில் மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தியுள்ளது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஐயாசாமி.